ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, இந்தியாவில் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி ஒரு தனி மனித விசாரணை கமிஷன் அமைத்து எங்கேயும் தனி மனித விசாரணை கமிஷன் ஆளும் கட்சி குற்றம்னு எங்கேயுமே சொன்னதில்லை. அதனால இந்த தனி மனித விசாரணை கமிஷன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அண்ணன் கேட்ட கேள்வி பல சந்தேகங்கள் இருக்குது, மக்கள் சொல்றாங்க, சமூக வலைதளத்தில் போடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் மதுரை ஹைகோர்ட் மெட்ராஸ் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க, ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐக்கு கொடுப்போம், தரவா செக் பண்ணுவோம். க்ரௌடு பிஹேவியர், வீடியோ ஆங்கிள்ஸ், யார் செருப்பு தூக்கி வீசினா, ட்ரிகர் பாயிண்ட் எங்க, லாட்டி சார்ஜ் ஏன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சா வரலையா, க்ரௌடு ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க, எப்படி சில பேர் முந்தி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எப்படி சில பேர் தயாரா இருந்தாங்க. அதனால யாரையும் இந்த நேரத்தில் குற்றம் சுமத்தலைங்கண்ணா. ஆனா சரியான முறையில் அதை கையாள வேண்டும் என்றால் சிபிஐ வரணும். தனி ஒன் மேன் என்கொயரி கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்கன்னா, நேம் சேக் ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பத்தாதுங்கண்ணா. அடிப்படை ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பொறுப்பேற்கணும். 40 பேர் இறந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தம் ஆன் சஸ்பென்ஷன், வெளியே உட்கார வைங்க, புதால போடுங்க, என்கொயரி பண்ணுங்க, தப்பு இல்லையா உள்ள கூட்டுவாங்க. அவங்களே உட்கார்ந்துக்கிட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண தப்புனால 40 பேர். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஆளுங்கட்சி எல்லாம் அநியாயம் பண்ணத்தான் செய்வாங்க. ஜனநாயகம் அது. தொந்தரவு பண்ணுவாங்க, பிறண்டுவாங்க. எஸ்பியும் டிசியும் ஒத்துக்கிறீங்க, பர்மிஷன் கேட்கறாங்களா, நான் எப்படி கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க வேலுச்சாமிபுரத்தில் 5000 பேருக்கு நிக்க முடியாது, அங்க போய் நீங்க 25,000 பேர்த்த நிக்க வச்சா எப்படிங்கன்னா. அதனால் இன்னைக்கு கரூரை பொறுத்தவரை முதலமைச்சர் விரைவாக வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். விரைவா மிட் நைட்ல வந்தது, துரிதப்படுத்தினது, ஹாஸ்பிட்டலுக்குள்ள செவிலியர் டாக்டர்லாம் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகேங்கண்ணா. எல்லோரும் அவங்க கடமையை செய்யறாங்க, கடமை வேறு. ஆனா எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக பார்க்கக்கூடிய மனப்பாங்கு வேறு. அதுதான் விஜய் அவர்களை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, அதிமுக பொறுத்தவரை திமுக தொடர்ந்து செய்யறாங்க. காரணம்ங்கன்னா 2-3 காரணம். நாமக்கல் கூட்டம் இருந்துச்சு, இடம் வேறு, ரோடு விசாலம், 2 பக்கம் நிக்கலாம். கரூர் வேறு, டைமிங் வேற, லேட் ஈவினிங் இடம். அதனால ஒரு குற்றம்ங்கிறதுங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர், ஒரு காரணம் கிடையாது. இடம், நேரம், பொருள், வர்றவங்க கரெக்டான டைம் வர்றாங்களான்னு. கரூரை பொறுத்தவரை தவறான இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பது, மிக குறைந்த பாதுகாப்பு பணியில காவல்துறையை நியமித்திருப்பது, விஜய் அவர்களும் தன்னுடைய கட்சியின் சார்பாக ஒரு 1000 பேரை வாலண்டியரை தயார் பண்ணுங்கன்னா, அவர் கட்சியில் அவரு தான் தலைவர், 2ஆம் கட்ட தலைவர். கரூர்ல யாருக்குமே பேர் தெரியாது. மக்கள் யாரை கேட்க போறாங்கன்னா, மற்ற கட்சி மாதிரி 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, முன்னாள் தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்கன்னா கேட்பாங்க, அட்லீஸ்ட் அறிமுகம் இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் மட்டும்தான் அறிமுகம், அவர் கீழே யாருமே இல்லையே. அவரு கிளம்பி சென்னைக்கு போயிட்டா கீழே யார் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அதையும் விஜய் அவர்கள் அன்பு அட்வைஸா தான் சொல்றேன், அதையும் உணர்ந்துக்கணும். ஏன்னா அவர் அன்னைக்கு மன கஷ்டத்தில் இருப்பார். அதனால் நேத்து நடந்ததுல அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க முடியாதுங்கண்ணா. அது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வர்றாங்க போறாங்க, அரசு தான் மிடில் இருந்து மக்களையும் பாதுகாக்கணும், ஆர்கனைசருக்கும் அனுமதி கொடுக்கணும். அரசு அந்த வேலையை செய்யல. அடுத்து விஜய் அவர்கள் செல்லக்கூடிய எல்லாத்தையும் இந்த 40 உயிர்களுக்கு மரியாதை கொடுத்து அவருடைய அட்டவணைய, விதிமுறைய, மக்களை பார்க்கக்கூடிய விதத்தை அவர் மாற்றிக்கொள்வார் அப்படிங்கறத எங்களுடைய நம்பிக்கை. செய்தியாளர்கள் ஒத்துக்கிறேங்கன்னா, என்ன செய்தியாளர்கள்ட்ட ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நீங்க எல்லாம் கேட்கறீங்க, நாங்க பேசுறோம். அதனால விஜய் அவர்கள் நேற்று என்ன மனநிலையில் இருந்தாங்க, ஷாக்கில் இருந்திருப்பாங்க, அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு, அவரும் மன கஷ்டத்தில் இருந்திருப்பாரு. அதனால அதை பத்திரிகை நண்பர்களும் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுங்கன்னா. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர் வேற, விஜய் மாதிரி சினிமா ஐக்கானா இருந்து அரசியலுக்குள்ள வர்றவங்களுடைய மனநிலைமை வேறங்கன்னா. எல்லாம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கரூர்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசியல் 20 வருஷம். விஜய் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிறாங்க. அதனால அவரும் ஷாக்கில் இருந்திருக்கலாம். அதனால அவர் பத்திரிகையாளரை சந்திக்கல, உடனே கிளம்பி போயிட்டார் அப்படிங்கறத நான் ஒரு குறையா பார்க்கல. இதன் பிறகு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் என்ன செய்கிறது என்பதை தான் நான் கவனிக்க போறேங்க. ஆனா எனக்கு மேல இருந்து அவருக்கு கண்ணு எந்த அளவுக்கு தெரிஞ்சது, மக்களை பார்க்க முடிஞ்சது எனக்கு தெரியலீங்கண்ணா. எனக்கு தெரியல லைட் எங்க போட்டிருந்தாங்கன்னு. அதனால தெரியாம நான் ஒருவர் மீது குற்றம் சுமத்த விரும்பல. நேற்று இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணிருக்கணும். முழு முதல் காரணம் மாவட்டத்தினுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், முழு முதல் காரணம். அதிலிருந்து நமக்குரிய எங்கேயும் மாற்றி வைக்க கூடாது. காரணம், ஒரு எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் பயம் வரணும். ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்தாலும் நான் நேர்மையா இருப்பேன்னு இருந்தா தான் நீங்கள் நானும் நம்பி வேலை செய்ய முடியும்.
ஆளுங்கட்சி அழுத்தத்துக்கெல்லாம் பயந்துட்டு ரூட்டை மாத்தி இதை மாத்தினா எஸ்பிடிசி மேலதான் நான் குற்றச்சாட்டு வைப்பாங்கண்ணா. நீங்க எதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சு வந்திருக்கீங்க? எங்களை காப்பாத்தானே. ஆளுங்கட்சிக்காரன் 10,000 சொல்லுவான், விஜய் பர்மிஷன் கொடுக்காதேன்னு சொல்லுவான், இங்க கூட அங்க குடும்பா. உங்க வேலை என்ன? நியாயமா இருக்கிறதானே. அந்த வேலையை நீங்க செய்யல அப்படிங்கறத என்னுடைய குற்றச்சாட்டுங்கண்ணா. உறுதியாங்கண்ணா, எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. உறுதியா காவல்துறை டிப்ளாய்மெண்ட் எண்ணிக்கை, இடம், கூட்டம் நடந்த இடம், விஜய் அவர்களுக்கு இதற்கு முன்பு நடத்தப்பட்ட விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிளியர் கட் எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துட்டு இருக்காங்க.